கடைசி வரைக்கும் நாம லக்ஷ்மியை புரிஞ்சுக்கவே இல்லைல்ல. உங்க அப்பாவை மட்டும் நீங்க அப்படியே ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்க. மூச்சுக்கு 300 தடவை மானம் மரியாதை கௌரவம்னு பேசிட்டு இருந்த ஆளுக்கு பின்னால ஐயோ இப்ப ஒரு குடும்பமே இல்ல இருக்கு. ஏங்க நிஜமாவே கேக்குறேன், இத்தனை வருஷமா உங்க அப்பா மேல உங்களுக்கு எந்த சந்தேகமும் வரலையா? அவரு சந்தேகம் வர மாதிரி நடந்துக்கலையே தேனு. நீதான் ஒரு மரமண்ட, உனக்கு எதுவுமே புரியாது. உங்க அம்மா கூடவா தெரியாம போச்சு? இப்படி துருவி துருவி கேள்வி கேட்காத தேனு, என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆமா, நான் மட்டும் அப்படியே சந்தோஷமான மனநிலைமையில கேட்டுட்டேன். உள்ளுக்குள்ள எவ்வளவு பதட்டம் இருக்கு தெரியுமா? ஐயோ 35 வருஷமா மீசைய முறுக்கிட்டு தெரிஞ்ச ஒரு முதுகுல இப்படி கூட கூடயா இல்ல அழுக்கு இருக்கு. ஐயோ ஏங்க, மறைச்சது மோகனா மட்டும் தானா, இல்ல காஞ்சனா கனகா எப்படின்னு வண்ட வண்டியா பின்னாடி நிக்குதா? அப்பாவை பத்தி தப்பா பேசாத தேனு. யோ உனக்கு ஏன் கோவம் வருது? ஒருவேளை ஓ வாழ்க்கையில எனக்கு தெரியாம ஏதாவது எபிசோட் வச்சிருக்கியா? தேனு, என்ன தேனு இது? உன் கோவத்தை பார்த்தா எனக்கு உள்ளுக்குள்ள ஏதோ வதக்கு வதக்குன்னு இருக்கு. யோ உண்மைய சொல்லியா? நான் மட்டும்தானே உனக்கு பொண்டாட்டி, இல்ல நீயும் வேற யாரையாவது வச்சிருக்கியா? என்ன தேனு, என்ன போய் இப்படி எல்லாம் சந்தேகப்படுற? சந்தேகப்படாம விட்டதாலதான் இன்னைக்கு லக்ஷ்மி கொலகாரியா இருக்கா. உங்க அப்பா யார் முகத்திலயும் முழிக்க முடியாம தலை குனிஞ்சு நின்னுட்டு இருக்காரு. தேனு, நான் அந்த மாதிரிலாம் கிடையாது தேனு. இது என் மேல சத்தியம். அடச்சை, நான் இந்த சத்தியத்தெல்லாம் நம்ப மாட்டேன். எப்பவுமே என் கண்ணு ஓ மேலதான் இருக்கும். ஏதாவது தப்பாச்சு உன் கதைய முடிச்சிட்டு மூலியா எங்க வீட்டுக்கு போய் உட்காந்துருவேன் சொல்லிட்டேன். எங்க அப்பா செஞ்ச தப்புக்கு என் மேல எதுக்காக தேனு சந்தேகப்படுற? அவர் புள்ளதானே நீ, உனக்கும் அந்த புத்தி தானே இருக்கும். அதான் முன்னெச்சரிக்கையா நான் உன்கிட்ட சொல்லி வைக்கிறேன். யோ எங்கயா போற? இல்ல கொஞ்சம் அப்படியே. ஆமா, ஒழுங்கா படு. நான் இப்படி படுத்ததும் கதவை மூடிட்டு வேற எங்கேயாவது போலான்னு பாத்தியா? என்ன தேனு இது, என்ன சந்தேகப்பட்டு இருக்க? நீ வாயும் வயிறுமா இருக்கிறப்ப என் மனசு வேற யாருக்கிட்டயுமே போகாது. ஆமா, பல பேரு பொண்டாட்டி வாயும் வயிறுமா இருக்கும்போதுதான் 2வது செட்டப்பே வச்சுக்கிறானுங்க. புரியுதா? எனக்கு எல்லாம் தெரியும். இப்ப படுக்கிறியா இல்ல மிதிக்கவா? படியா. அப்பா பாப்பா முழிச்சிட்டு இருக்கும் போது எப்பா ஐயோ சரியான குடும்பமா இருக்கே. கொஞ்சம் அசந்தா போதும். அனு, சக்தி, உங்க 2 பேருக்கு பிடிக்கும்னு புதினா சட்னி பண்ணிருக்கேன், சாப்பிடுங்க. இந்தா அங்க கொடு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் சமைச்சிருக்கேன். நல்லா இருக்கான்னு சாப்பிட்டு சொல்லு. ஹாஸ்பிட்டல்ல அப்பா உயிருக்கு போராடிட்டு இருக்காரு. குடும்பமே கலங்கி போய் நிக்குது. நீங்க மட்டும் நல்லா வகை வகையா சமைச்சு வயிறு நிறைய சாப்பிட்டுட்டு இருக்கீங்களே. நேத்துல இருந்து நான் பட்னியா தான் இருந்தேன். ஒரு வை தண்ணி கூட நான் குடிக்கல. உங்க யாருக்கும் தெரியாம ஹாஸ்பிட்டல் வாசலுக்கு வந்து ஜன்னல் வழியா மாமாவை பார்த்து அழுதுட்டு வந்தேன். நல்லா நடிக்கிறீங்க. என்ன மாமா, தண்ணி குடிக்கலாம்ல? என்ன? கொஞ்சம் தண்ணி வேணும். இங்கே சாவடி. என்னங்க மாமா, குடிங்க. கூப்பிட்டீங்களா? ஏங்க சாப்பிடுறதுக்கு முன்னாடி ஏன் உங்களுக்கு விக்குது? உன்னை
நினைச்சதுனால தான் விக்கி சித்தேன்னு ஆ? யோசிச்சு பாரு. அவ காதுல மட்டும் இது விழுந்துடக்கூடாது. அவகிட்ட யாரும் சொல்லிடாதீங்க. அவ கண்ணு பட்டாலே அவ்வளவுதான். அப்புறம் என் கருவே கலைஞ்சிரும். என்ன ஏதாச்சும் வேணுமா? ஒண்ணும் இல்ல. ஏன் சாம்பார் ஊத்திக்கல? அக்கா, என்னாச்சு சாப்பிடாம இருக்கீங்க? என்னக்கா யோசிச்சுட்டு இருக்கீங்க? பிரெக்னெண்டா இருக்கீங்க, நல்லா சாப்பிடணும்ல, சாப்பிடுங்க. அனு, சட்னி எப்படி இருக்குன்னு சொல்லவே இல்ல. நல்லா இருக்கா? பிடிக்கலையா? நல்லா இருக்கு. சாப்பிடப்போ. அத்தை, உங்களுக்கு தக்காளி சட்னி பிடிக்கும்ல? சாப்பிடுங்க அத்தை, சாப்பிடாம இருந்தா எப்படி? சாப்பிடுங்க. கதிர், உங்களுக்கு வேற தனியா சொல்லணுமா? 2 பேரும் சாப்பிட போறீங்களா இல்லையா இப்போ? இங்க எல்லாரையும் சாப்பிடுவாங்கன்னு கூப்பிட்டது வெறும்னே சாப்பிடறதுக்காக மட்டும் இல்ல. இதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட எப்படி நடந்துக்கிட்டேன், நீங்க எப்படி என்கிட்ட நடந்துக்கிட்டீங்க, இது எல்லாத்தையும் மறந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஏதோ பழைய உறவுகள் எல்லாம் பார்த்த மாதிரி ஒரு சந்தோஷம் வருமே, அப்படி ஒரு சந்தோஷம் வரணும் தானே? இது பாருங்க, இப்ப யாராவது நம்மள அடிக்க வந்தா முதல்ல நம்ம என்ன பண்ணுவோம்? தடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவோம், இல்லைன்னா திருப்பி அடிப்போம். அதை விட்டுட்டு அடிக்கிற நேரத்துல இவன் ஏன் அடிக்க வரான், எதுக்கு அடிக்க வரான்னு யாருமே யோசிக்க மாட்டோம். நம்ம எல்லாருமே சூழ்நிலை கைதியா தானே இருந்திருக்கோம். சண்டெல்லாம் முடிஞ்சு எவன் மண்டையாவது உடைஞ்சாதான் அந்த யோசனையே வரும். நான் இதெல்லாம் ஏன் சொல்றேன்னு உங்க எல்லாருக்கும் புரியுதா? கொஞ்ச நாள் நம்ம யாருமே நாமளாவே இல்ல. நம்ம எல்லாருக்கும் இவ்ளோ பெரிய பிரச்சனை சுனாமி மாதிரி வந்துட்டு போயிடுச்சு. இன்னைக்குதான் நம்ம எல்லாரும் அதை கடந்து வந்துட்டோம்ல. இப்ப நான் பழைய லட்சுமியா உங்க முன்னாடி நிக்கிறேன். ஆமா, சக்திக்காக பேசுறதுக்கு நீ யாருன்னு கேட்டா நான் என்ன பதில் சொல்றது? சக்தியோட பொண்டாட்டின்னு சொல்லு. எனக்கு நீங்க பார்த்து பார்த்து வாங்கி கொடுத்ததெல்லாம் எனக்காக வாங்கினதா இல்ல அவ ஆசைப்பட்டு நீங்க வாங்கி கொடுக்காம போனதா?